பெண்களின் சபரிமலை என போற்றப்படும் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு நடக்கும் பொங்கல் திருவிழா மிகவும் சிறப்பும் தனித்துவம் வாய்ந்ததாகும். மாசி மாதம் நடைபெறும் பொங்கல் விழாவில் கிட்டத்தட்ட 1,00,000 வரையிலான பெண்கள் கூடுவது வழக்கம். ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருகிறது. இந்த ஆண்டு திருவிழா நடைபெறும் தேதி மற்றும் அதன் சிறப்புகள், வரலாறு உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆண்களுக்கு அனுமதி இல்லாத விழா. கடவுளின் தேசம் என போற்றப்படும் கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் நடக்கும் பொங்கல் திருவிழா உலக புகழ் பெற்றதாகும். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் எப்படி பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லையோ அதுபோல் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பெண்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள். இங்கு கோவில் பூசாரி தவிர மற்ற ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. உலக சாதனை புத்தகத்தில் இந்த திருவிழா இடம்பெற்றுள்ளது. இந்த கோவிலில் மலையாள மதமான மகரம் கும்பம் மாதங்களில் 10 நாட்கள் திருவிழாவாக பொங்கல் விழா நடத்தப்படும். ஆட்டுக்கால் பொங்கல் விழா. ஆட்டுக்கால் பகுதியில் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோவிலில் பார்வதியின் மறு வடிவமான கண்ணகி பிரதான தெய்வமாக வழிபடப்படுகிறார். தமிழ் மாதமான மாசி மாத பரணி நட்சத்திரத்தில் துவங்கும் இவ்விழாவின் 9வது நாளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடி பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெறும். 10ஆம் நாளில் குருதி தர்ப்பணம் என இரவில் நடக்கும் படையல் நிகழ்ச்சியுடன் இந்த விழா நிறைவடையும். இந்த விழாவில் கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வேண்டிக் கொள்வார்கள். ஆட்டுக்கால் பகவதி அம்மன் வரலாறு. சிலப்பதிகாரம் கதையின்படி கண்ணகியின் கணவன் கோவலன் அரசியின் கால் சிலம்பினை திருடியதாக அவருக்கு தவறாக மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. பாண்டியன மன்னன் சபையில் தன்னுடைய கணவன் நிரபராதி என நிரூபித்த கண்ணகி அங்கிருந்து புறப்பட்டு கொடுங்கல்லூரில் செல்லும் வழியில் ஆட்டுக்கால் அம்மனாக தேவியின் வடிவில் கோவிலில் கொண்டதாக நம்பப்படுகிறது. மற்றொரு வரலாற்றின்படி கிள்ளி ஆற்றில் ஒரு முதியவருக்கு இளம் பெண் உருவில் வந்து காட்சி தந்த ஆட்டுக்கால் அம்மா ஆற்றை கடக்க உதவி கேட்டாள். பிறகு அங்கிருந்து உதவி அப்பெண் அவரது கனவில் தோன்றி 3 கோடுகள் வரைந்து புனித தோப்பில் தனக்கு கோவிலில் எழுப்புவதற்கான இடத்தை காட்டினாள். முதியவரும் அங்கு கோவில் எழுப்பினார். அப்பகுதி இந்த கோவிலால் செழிப்படைந்ததால் காலப்போக்கில் பக்தர்களால் தற்போதுள்ள கோவிலில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது.